பட் முதல்ல ஜல்லிக்கட்டு எப்படி நடக்கும் ஐடியா இருக்கா இருக்காது? அது எங்க இருக்கு? அந்த வாடி வாசல்ல வந்து ஒரு மாடு திறந்து விட்டாங்கனாக்க மாடு பிடிக்கும் வீரர்கள் 100-200 குழுமி இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கூச்சங்கள், குழப்பங்கள், விசில்கள், என்ன சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நான் கிரிக்கெட் எப்படி விளையாடுவாங்கன்னு கேட்டா அவங்க பெட்டிங்க பத்தி உடனே பேசுவீங்களா என்ன? லூசு மாதிரி பேசாதடா. கிரிக்கெட் எப்படி விளையாடுவாங்கன்னு கேட்டா அதுல நோ பால் போடுவாங்க, பந்து மூஞ்சில அடிச்சா அடிபட்டு போவோம், அத பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க சார். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்ல கூடாதா? கேம் முதல்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அதோட இஷ்யூஸ பத்தி போலாம். முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. நான் கேக்குறது அதான் சொல்றேன். ஒரு மாடு வந்து வெரி அன்பார்ச்சுனேட். எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு, அதை தான் முன் வைக்கிறீங்களே ஒழிய கேம் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நடைமுறையில இல்ல. நீ பார்த்த அவங்க வந்து இஷ்டத்துக்கு எது வேணா செய்யலான்ற மாதிரி மாடுகளை வந்து வாடி வாசல வச்சு அவங்க வந்து குச்சி வச்சு அடிக்கிறதோ துன்புறுத்தலோ செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. சரி, நான் பங்கு கேக்குறேன். நீ ஒண்ணும் சொல்லல போ.